Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கேழ்வரகு கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். பொதுவா கேழ்வரகுல எந்த ரெசிபி செஞ்சோம் அப்படினாலே கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம செஞ்சிருக்கிற மெத்தட்ல நீங்க வந்து கார கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படினா ரொம்ப நல்லா சாஃப்ட்டாவே இருக்கும் ஆறி போனதுக்கு அப்புறமும். இதோட நீங்க வந்து ஒரு தேங்காய் சட்னி அப்படி இல்லனா கார சட்னியோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா கேழ்வரகு அவல் பயன்படுத்தி இனிப்பு கொழுக்கட்டை, முருங்கைக்கீரை போட்ட அடை, அதே மாதிரி அரிசியை சேர்க்காத கேழ்வரகு தோசை இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கார கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு சூடான சட்டியில் போட்டுட்டு தீயை மிதமாக வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்து எடுத்து ஆற வச்சுடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த 1 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். உளுந்து வந்து அதிகமாகிடக்கூடாது. இப்போ இதில் வந்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் பல்ஸில் இந்த அளவுக்கு கரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை வழுவழுன்னு ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு நம்ம தாளிச்சிட்டு நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு 1½ டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதிலேயே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதையும் பொரிய விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்து இது கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கப்பே இப்போ வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காவை பல்லாக கீறினது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்க வேண்டாம், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா வழுவழுன்னு ஆகிடும். இப்போ இதிலேயே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நம்ம அரைச்ச அந்த உளுந்தும் பச்சை மிளகாவும் இருக்கு இல்லையா, அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம வறுத்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்க்கணும். நீங்கள் வந்து சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே பிசைகிறப்ப உங்களுக்கு நல்ல கொழுக்கட்டை மாவு இறுகி வந்துடும். ஆன் பண்ணி வச்சு செஞ்சோம் அப்படின்னா தண்ணி பத்தாத மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே மாவு நல்லா கலந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆறினதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஆறினதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கொண்டு வந்துட்டேன். நம்ம பிடி கொழுக்கட்டைலாம் பிடிப்போம் இல்லையா, உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணினதுக்கு நான் செஞ்ச கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஒரு 16 பிடி கொழுக்கட்டை வந்துருச்சு. இப்போ தான் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொழுக்கட்டை செய்கிறப்பையும் நல்ல இருப்பு சட்டியில் இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வேக வைக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். ரொம்ப சூப்பரான கேழ்வரகு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.